தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மாற்கு எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 33ஆம் வாரம் நவம்பர் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? என்ன விஷயம்? உலக அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த டைமில் என்ன ஆகுமா? சூரியன் இருண்டு போயிடுமா, நிலா ஒளி கொடுக்காதான், விண்மீன்கள்லாம் வானத்துலேருந்து விழுந்துகிட்டே இருக்குமா. ஓகேங்களா? அதே மாதிரி வான்வெளி கோள்கள் எல்லாம் அதிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாமே முடிஞ்ச பின்னாடி வல்லமையோடும் ஆட்சியோடும் கடவுள் வருவார். ஓகேங்களா? அவர் எல்லா பக்கத்துலேயும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டும் கூட்டி சேர்ப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேணா மட்டும் பத்தாது, அதை பற்றி நம்ம செயல்படணும். ஏன்னா அவர் எப்போ வருவார், எப்படி வருவார்னு யாருக்கு தெரியாதான், யாருக்குமே தெரியாதான், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஓகேங்களா? வானத்தூதர்களுக்கோ வேறு யாருக்கு கூட தெரியாதான், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நாம் எல்லாரும் அந்த நல்லவர்களோட தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.